ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இருக்கும். அது என்ன அப்படின்னா, நான் இங்கிலீஷில் பேச ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் பேச முடியலை. இப்போ நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான ஆன்சர் தான் இந்த 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸுங்க. இந்த 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நீங்கள் 3 பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ரெண்டாவது, பார்த்த வீடியோவை நல்லா லேர்ன் பண்ணணும். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேர்ன் பண்ணதை உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணுங்கள். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 30 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பி வேர்ப். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். வீடியோவை கவனமாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. பி அப்படின்னா தமிழில் இரு அப்படின்னு அர்த்தங்க. இந்த டே 1 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் நல்லா கவனமாக கவனிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸை ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த ஏலையும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ அப்படின்னா தமிழில் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா வாயை திறந்து பின்னாடியே என் கூட சொல்லிட்டே வாங்க. ஹீ அப்படின்னா அவன், ஷீ அவள், இட் அது, வி நாங்கள். நம்ம கூட 2-3 பேர் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா நாங்கள், வி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்களேன், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்குள்ள என்ன நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? பி அப்படின்னா தமிழில் இரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பி